நீங்க சொல்லுங்க. நிதின் சாய்க்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்கு? ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும்னாவே ஒரு நாங்கள் டிஸ்டன்ஸ் அப்படி இருக்கு. இருக்க மாட்டோம் மேடம். ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ஜாலியாக எப்பவுமே வருவான், பிடிச்சி விளையாடுவான், கட்டி பிடிச்சி விளையாடுவான். சில நேரத்தில் நான் எதுனா கோவம் வந்துச்சுன்னா திட்டுவான் அவனை. அப்புறம் போயிடுவான். திருப்பி என் பையன்கிட்ட நான் வந்து அவன் உட்காந்து நான் நெத்திப்பா மன்னிச்சிடா டேடி கோவத்தில் திட்டினானே விடுங்க டேடி அப்படின்னுவான். ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பான். அவன் அம்மா கிட்ட கூட சொல்லுவாங்க, டே படிக்கும்போது லவ் பண்ணுறதா இருந்தால் அம்மா கிட்ட யார் என்ன ஏது எதுனா சொல்கிறா, இதெல்லாம் அந்த வயசில் வரும், எங்ககிட்ட சொல்லாமல் நீ எதுவும் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அவங்க அம்மா அடிக்கடி சொல்லினே இருப்பாங்க. பொண்ணுக்கிட்டையும் சொல்லுவாங்க, பையன்கிட்டையும் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் வந்து வெளி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாமே என்கிட்ட சொல்கிறேன்னா இல்லையா, அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க. யார் ஃப்ரெண்ட்ஸு, எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் முதல் கொண்டு, யார் கூட போகிறான், எங்கே போகிறான், எல்லாமே சொல்லுவான் அவன் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா தான் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கப்பா போயிருக்கான் அப்படின்னா, இங்கே போயிருக்கான் இங்கே போயிருக்கான். சரி ஓகே. ஏன்னா இவங்க அனுப்புகிறாங்கன்னா ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் எங்கன்னா லாங் எங்கே போகாமல் இருந்தால் அப்போ என்ன பண்ணுவான், அப்போ டேடிக்கிட்ட போய் கேள்றா போடான்னா என்கிட்ட வந்து கெஞ்சுவான், டேடி போயிட்டு வரேன் டேடி போயிட்டு வரேன் டேடின்ட்டு. அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவனை பார்க்கும்போது அப்படியே சைலண்ட்டாக உட்காருவேனா, சரி போயிட்டு வாடான்னு. அப்படிதான் பையனை அவன் வந்து நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அவனுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது. ஆனால் ஏன்னா எங்கள் கூடயே கஷ்டத்தில் தான் வந்தான் அவன். சாதாரணமாக ரொம்ப ஒரு சின்ன இதுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கஷ்டப்பட்டு எல்லாமே வரும்போது அவனுக்கு ஃபேமிலியோட கஷ்டம் நான் நல்லாவே தெரியும் அவனுக்கு. அதனால் என்கிட்ட வந்து கூட ஒரு 100 ரூபா கேட்கறது கூட யோசிச்சு தான் கேட்பான். எனக்கு கேட்கணுன்னா அவன் அம்மா கிட்ட கேட்பான். என்கிட்ட கேட்டோன்னா என்கிட்ட இல்லைடா அப்படின்னா சரி டேடி அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அம்மாட்டு தான் கேட்பான் எதுவாக இருந்தாலும். நாங்கள் 4 பேர் மேடம். நானு, எங்கள் வீட்டுக்காரர், நித்தின், மீனு. நாங்கள் 4 பேர் தான் இந்த உலகமே. எங்கள் வீடு இப்போ மற்றவங்க வீட்டில் எப்படின்னு தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேருமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம். ஒரு ஒரு ஃபெஸ்டிவல்னா கூட தான் நாங்கள் 4 பேர் தான். ஒரு குழந்தைங்க பர்த்டேனா கூட மற்றவங்களே நாங்கள் 4 பேருமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்குவோம். ஒரு கேக் கட்டிங்காக இருந்தாலும் எங்களுடைய எல்லா இதுலையுமே நாங்கள் 4 பேர் ஒரு குருவி கூடு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது மேடம்.